அவருக்கு அவ்வளோ பெரிய பக்கபலங்கள் எதுவுமே இல்லாமல், அவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல், ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை ஜெயிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம். அவர் வரும்போது நான் வரவேற்றேன் அவரை. ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே வராருன்னா பாராட்டணும்னு சொன்னேன். அதை பற்றி நான் நிறைய எதிர்கருத்துக்கெலாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கேரியரோட உச்சத்தில் இருந்து சிஎம் ஆகி இன்னைக்கு மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30க்கு வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த 4 நாளைக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாருன்னு. அவர் நிறைய பண்ணோம். இப்போ கமல் சார் கூட பார்த்து ஒரு 6 விண்ணப்பங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க. நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை கூட நேசம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது இந்த படத்தோட கருத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீரா கதிரவனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி.